நாம 80 வருஷம் வாழ்ற வாழ்க்கைய 24 மணி நேரம் மட்டும் வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணுங்க. இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ மனித ஆயுட்காலம் 24 மணி நேரமாக இருந்தால் என்ன நடக்கும்? என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 7 வயசு ஆகுது. ஆனா நான் பார்க்க வயசான மாதிரி தெரியுறேன். ஒரே நாள்ல நீங்க குழந்தையா பிறந்து ஒரு குடிமகனா வளர்ந்து உங்க கடைசி மூச்சை விடுறதுக்கு பெட்ல படுத்துருவீங்க. நம்ம எல்லாருமே வளர்ந்துட்டே தான் இருக்க போறோம். சோ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி நாம வயசாகிறோங்கிறத பார்க்கலாம். நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஒரே சீர்ல தன்னை தானே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு புது புது செல்களை உருவாக்குது. நமக்கு 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகி அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம செல்ஸால ரிப்பேர் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் நம்ம டிஎன்ஏல இருக்கிற டெலிமோர்ஸ் தான். நம்ம செல்ஸ் ரெப்ளிகேட் பண்ணும்போது டிஎன்ஏவை கொண்டு போற குரோமோசோம்கள் சேஃப்டியா இருக்கிறதுக்காக டெலிமோர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நம்ம வளர வளர இந்த டெலிமோர்ஸ்க்கும் வயசாகி அதுக்கு மேல நம்ம டிஎன்ஏவை பாத்துக்க முடியாம போயிருது. அது எல்லாம் இப்போ டேமேஜ் ஆனதுனால புது புது செல்கள் பழைய செல்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதிர்ஷ்டவசமா நம்ம செல்ஸ் ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருக்குல்ல? இல்ல, இப்போ உங்க மொத்த ஆயுட்காலமே 24 மணி நேரம் தான். அண்ட் இதோ நம் வாழ்க்கையில் ஒரு நாள் எக்ஸாம்பிள், அல்லது ஒரு நாளில் நம் வாழ்க்கை. காலையில 6 மணிக்கு நீங்க பிறக்குறீங்க. உலகத்துக்கு வருக. நேரம் காலை 6:18. உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆச்சு. பொதுவா வீட்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பிறந்த முதல் வருஷம் சீக்கிரமா போயிரும்னு. வெல், அது இப்போ நடந்துருச்சு. இன்னும் 18 நிமிஷத்துல நீங்க ஒரு நிமிஷத்துக்கு 1.5 சென்டிமீட்டர் வளருவீங்க. உங்க வெயிட்டும் ஒரே நிமிஷத்துல 0.3 kg கூடும். நேரம் இப்போ 6:36. நீங்க இப்போ 2 வருஷம் ஓல்டு. சோ இப்பதான் நீங்க ஒரு 50 வார்த்தையாவது பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களால கோட்டு சூட்டுன்னு சொல்ல முடியுமா? உங்களால சப்ஸ்கிரைப்னு சொல்ல முடியுமா? உங்களால நேரம் காலை 7:47. நீங்க முத நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு தயாரா இருப்பீங்க. ஆனா அங்க 3 மணி நேரம் 51 நிமிஷம் மட்டும் தான் இருப்பீங்க. 9:16க்கு நீங்க வயசுக்கு வருவீங்க. அண்ட் இந்த 11 வயசு பருவத்துல நம்ம லஞ்ச் சாப்பிடும்போது பேர்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் பத்தி பேசிட்டு இருப்போம். நேரம் காலை 11:20. இனிய 18வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நேரம் மதியம் 12:22. நீங்க இப்போதான் கிராஜுவேட் ஆயிருக்கீங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு 21 வயசு ஆகுது. வாழ்க்கை துணையை தேடுறதுக்கு முன்னாடி உங்க கெரியரை கவனின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டுமே வேகமா நடக்க போகுது. சராசரியா நம்ம வாழ்க்கையில 13 மாசத்தை காதல் வாழ்க்கையில ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா உங்களுக்கு இது ஜஸ்ட் 18 நிமிஷம் தான். நேரம் மதியம் 1:24. நீங்க உங்க வாழ்க்கை துணையை கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து என்ன? நீங்க உங்க குடும்பத்தை தொடங்குவீங்க. பொதுவா 9 மாசம் ஆகும். ஆனா உங்களுக்கு வெறும் 13 நிமிஷம் தான். நேரம் மதியம் 1:37. உங்களுக்கு குழந்தை பிறக்குது, வாழ்த்துக்கள். ஆனா குடும்பத்தை நடத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. உங்களுக்கு இப்போ ஒரு வேலை வேணும். அண்ட் இதுக்கு நீங்க வெட்கப்படணும். உங்க 24 மணி நேரத்துல நீங்க வெறும் 4 மணி நேரம் மட்டும் தான் வேலையை பார்ப்பீங்க. சோ இந்த டே ஷிஃப்ட் வேலையில 4 மணி நேரத்தை கழிப்பீங்க. நேரம் மதியம் 2:53. இனிய 30வது பிறந்த நாள். நேரம் சாயங்காலம் 6 மணி. இனிய 40வது பிறந்த நாள். நேரம் இரவு 8:49. இனிய 50வது பிறந்த நாள். அண்ட் இப்போ உங்க முடி வெள்ள முடியாக ஆரம்பிக்குது. அண்ட் உங்க மூஞ்சில சுருக்கங்கள் விழ ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு அந்த பொதுவா நடக்கிற வாழ்க்கை பிரச்சனை வருது. ஒரு பைக் ஒண்ணு வாங்கலாமா? மணி நள்ளிரவு 1:16. இப்போ உங்களுக்கு 65 வயசு ஆகுது. சோ உங்க ரிட்டையர்மெண்ட் டைம் வந்துருச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்து வாழ்க்கையை ரசிக்கலாம். மணி காலை 6:01. உங்க 81 வயசுல இந்த அதிபயங்கரமான வாழ்க்கையில இருந்து நிம்மதியா இறந்து போயிடுறீங்க. அதிர்ஷ்டவசமா 24 மணி நேரத்துல 80 வருஷ வாழ்க்கையை வாழ்றது முடியாத காரியம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் எவ்வளவு முக்கியமானதுன்னு இந்த சம்பவம் நம்மள யோசிக்க வைக்குது. வாழ்க்கை ரொம்ப வேகமா போகுது. அப்போ நீங்க நின்னு திரும்பி பார்த்து ரசிக்கலன்னா நீங்க அதை மிஸ் பண்ணுவீங்க. வயசாகிறது உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் தான். ஆனா நமக்கு ஒருவேளை வயசாகாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வெல், அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டு பார்க்கலாம். இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டு போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாழ்க்கையை ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.